அவை எப்பாடுபட்டாது 2026 இந்த மொட்டமண்ட உதயகுமார் இத்தனை பிரச்சனைகள் உங்கள் மத்தியில வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் தீர்வு காணணும், விட சொல்லணும்ல. சீனா தான பிரச்சனையை சொன்னாரு, பொன்ராஜா பிரச்சனையை சொன்னாரு, எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாம் பிரச்சனையை சொன்னாங்க. எங்க சிட்லபாக்க ராஜேந்திரன் அநேகமா இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சுரி அடிச்சு போராட்டத்தை நடத்தினாலும் நடத்துவதை அவரை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவரை சட்டமன்றத்தில் வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் வருவார், புரட்சி தலைவர் நம்பிக்கை வருவார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த தமிழ்நாட்டிலே சூழ்ந்திருக்கிறது. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொழுதும் இதை அனுமதிக்க கூடாது. சர்க்காரியா கமிஷன் முதலாக இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு கமிஷன் அமைத்து அதற்கு தீர்ப்பு வழங்கியது இந்த கருணாநிதி தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி இந்த திமுக கட்சி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த கருணாநிதி குடும்பத்திலே தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம் அல்ல, அவருடைய மக்களுடைய வீட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று இன்றைக்கு சுயநலத்தோடு ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்க்காரிய கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தாரை வாழ்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. 50 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு கணக்கே இல்லை. அந்த பிரச்சனைக்கு யாரு? உங்க அப்பன் தான் காரணம். புரட்சி தலைவி இதயதேவா அம்மா அவர்கள் சட்டசபையில சொல்லி இருக்கிறார்கள், சட்டசபையிலிருந்து திமுகவை ஓடவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவை காவலர்கள் தேவையில்லை. கச்சத்தீவு என்று சொன்னால் சட்டசபையிலிருந்து திமுக காணாமல் போய்விடுவார்கள். ஏனால் துரோகம் செய்தது திமுக என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார். முதலமைச்சர் ஆமா வழிகாட்டுகிற முதலமைச்சர் போதைப் பொருள் கடத்தல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, கடன் வாங்குவது, வாய் சவுடால் போடுவது, மக்களை ஏமாற்றுவது, இரட்டை வேடம் போடுவது, நாடகம் போடுவது. கச்சத்தீவு பிரச்சனைக்கு இப்போ அதை தீர்மானம் சிரிப்பா வருது. 1974 இதுக்கு தீர்மானம் போட்டது, ஒப்பந்தம் போட்டது யாரு? உங்க அப்பன் தானே. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. ஆனா மத்திய அரசு எங்களை கேட்கவே இல்லை. கேட்காம மத்திய அரசு நம்முடைய இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கிற மீனவர் பிரச்சனைக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற கச்சத்தீவை இன்றைக்கு தாரை வார்த்து விட்டார்கள். ஆகவே எனக்கு பதவி பெரிதல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைதான் பெரிது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெறாமல், முதலமைச்சருடைய அனுமதி பெறாமல்